வணக்கம், இது உங்களுக்கு கற்பிப்போம். இன்றைக்கி வீடியோ செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் சிம்பிள் கிளாஸ் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா சிம்பிள் கிளாஸ்லேருந்தே நான் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் ஒரே சேம் கிளாஸ் இருக்கிறதுனால எரர் அடிக்குது. ஸோ அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதே நேமை கீழே நான் மாற்றிக்கிறேன். இங்கே நான் சும்மா நேம் இந்த மாதிரி பிஎன் வேல்யூ மாற்றிக்கிறேன். சும்மா சேஞ்சஸ்க்காக நான் அங்கேருந்து இதில் ஜஸ்ட் இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இன்னும் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே ஒரு வேல்யூஸ் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ எனக்கு இங்கே நான் பர்டிகுலராக ஒரே ஒரு மாடலுக்கு மட்டும் கிளாஸ் க்ரியேட் பண்ணி நான் பண்ணுறதுக்கும் எனக்கு மல்டிபிள் மாடல்ஸ்க்கு நான் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ நான் சிங்கிள் பண்ணுறேன்னா சிங்கிள் கம்பெனிக்கு மட்டும் தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும், சிங்கிள் கம்பெனிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வச்சு நம்ம மல்டிபிள் கம்பெனிஸ்க்கு அதே மாதிரி மல்டிபிள் டேட்டா வேல்யூஸுக்கு டேட்டாஸு வேல்யூ டைப்ஸு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். சொல்ல முடியாது, மேபி எனக்கு ஒரு சில சமயத்தில் எனக்கு ப்ரைஸ் மட்டும் இருந்தாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜிஎஸ்டிக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரைஸ் மட்டும் தான் தேவைப்பட்டுச்சு. அதை தவிர்த்து நான் நேமும் மாடலும் நான் யூஸே பண்ணல. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ஸு இதில் என்ன பண்ணுறேன்னா நான் அப்படியே மேலே இருக்க அப்படியே இதை கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வாய்ட் டைப் ரிட்டன் டைப் படிப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இது எங்கே இதுனா திஸ், அதாவது இந்த கிளாஸ் ஃபைலுக்கு தான் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இன்னொன்று வேறு யூஸ் பண்ண முடியாது நம்மளால். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சஸ் ஆகிடுச்சு. நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணுறதுக்காக கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிட்டோம். பட் நம்ம வெளியே பார்த்தீங்கன்னா ப்ரைஸுன்றது வரல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர்ன்றது இதுக்குள்ளே மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வெளியே ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்னென்னா திஸ்ன்னும் போது இதை தான் பாயிண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இங்கேருந்து இதுக்கு தான் பாயிண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அது இப்போ எனக்கு வேல்யூ கெட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் என்னென்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு ப்ரைஸ் நான் இதில் ஜிஎஸ்டி மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்கு இவ்வளோ நான் ஆக்சஸ் கொடுக்க தேவை, இவ்வளோ டேட்டாஸ் நான் ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி நான் ப்ரைஸ் இல்லாமல் நான் டேரெக்டாக இயர் நான் ஆக்சஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறேன். இஃப் அண்ட் கேஸ் வேல்யூ நல் வரும்னா இந்த மாதிரி ஆப்ஷனல் வேல்யூ கொடுத்து பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணிக்கும் இல்லை. மேபி நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன்னா இந்த கிளாஸை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வேல்யூ கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு கிராஷஸ் கிராஷ் ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். பட் இருந்தாலும் 2000 நம்ம கொடுத்துக்கலாம்னா நல் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ இப்போ இயர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ க்ரியேட் பண்ணதுனால இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இனிட்ன்றது ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகுது இல்லையா. ஸோ அதனால் இந்த வேல்யூஸ் நமக்கு கிடைக்காது. பட் இருந்தாலும் இங்கே நான் போடுறேன். ஸோ நான் திருப்பி ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடலு ஆடி அப்படின்ற மாதிரி 2 கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் நம்மளுக்கு வேல்யூஸ் ஆக்சஸ் ஆகாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆடின்றது இங்கே இருக்க வேல்யூ. ஸோ நம்ம ப்ரீடிஃபெண்ட்டாக இங்கே கொடுத்த வேல்யூஸ் தான் வந்திருக்கு. மாடல் வரல. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெண்டுமே வரல. ஏன்னா நம்ம அதில் ஆக்சஸ் பிரிண்ட் பண்ணல. ஸோ அதனால் நமக்கு அதில் வரல. பட் நம்ம அப்டேட் பண்ண இயர் மட்டும் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இயர்ன்றது 2018 அப்டேட் பண்ணோம். ஸோ இயரில் ஆக்சஸ் ஆகி அந்த இயர் வேல்யூ இங்கே பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இஃப் இன் கேஸ் நமக்கு இந்த இதை நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் போட்டு நம்ம கால் பண்ணோன்னா உங்களுக்கு இன்னும் க்ளீனாக கிடைக்கும் பிரிண்ட். ஸோ இந்த 2 பிரிண்ட் போட்டிருக்கேன். ஸோ 2 பிரிண்ட்டுக்கும் என்ன வித்தியாசமான வேல்யூஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த காஸ், அதாவது இந்த வேல்யூ கொடுத்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இந்த கன்ஸ்ட்ரக்டர் மூலிமா இது கால் பண்ணும்போது நமக்கு BMW Z1 make 2000 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு.
ஏன்னா நம்ம இயர்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ இயர்ஸ் வந்து டேரெக்டாக இங்கேருந்து எடுத்து அந்த வேல்யூவை வந்து நமக்கு இங்கே ஷோ பண்ணி காமிச்சிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் காசுவல் ஆடின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்க வேல்யூவை எடுத்துகிட்டு டிஃபால்ட் வேல்யூவை எடுத்துகிட்டு இங்கே வந்து மாடல் நேம் கொடுக்காம மேக் ஆன் 2018 சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில முக்கியமான ஒரு சில கேஸஸ்க்கு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தேவைகளை போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.